ஜெனி ரொம்ப துணிச்சலாக தைரியமாக இருக்கிறதுனால ஜெனியோட மாமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அந்த அமைப்பில் ஜெனியை சேர்த்து விடுறாரு. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் அந்த அமைப்பில் உள்ள ஒரு மேம் கிட்ட, மகாலட்சுமின்னு அவங்க பேர், அவங்கக்கிட்ட ஜெனியோட மாமா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து இதை பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு அட்வொகேட் அப்படின்னு சொல்லலாம். ஜெனியோட மாமா பெயர் கருணாநிதி. அவர் பார்த்திங்க அப்படின்னா சிறு வயதிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டவர். ஒரு பெட்ரோல் பம்பில் வேலை பார்த்து தன் தங்கைகளை எல்லாம் படிக்க வைத்து குடும்பத்தை பார்த்து கொண்டிருந்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கருணாநிதி தான் ஜெனியோட தாய் மாமா. ஸோ ஜெனியினுடைய பேச்சு, நடவடிக்கை இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவர் இந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஜெனிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஜெனியும் அதில் ஜாயின் பண்ணி ஐடி கார்டு வாங்குகிறாங்க. ஸோ இப்போ தான் அந்த ஆர்கனைசேஷன் அதில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும், கருணாநிதியோட தங்கை பெண் தான் ஜெனி அப்படின்னு. எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஆமாம், என்னுடைய தங்கை பெண் அப்படி தான் சொல்கிறாரு. ஜெனியோட தாய் மாமா ஊரில், அதாவது அவருடைய வில்லேஜ் ஏரியா பகுதியில் செல்வாக்கம் இருந்தவர் அப்படின்னு சொல்லலாம், மக்கள் செல்வாக்கு. ஸோ அதன் மூலியமாக மக்களுக்கு பல நல்ல திட்டங்கள், உதவிகள்லாம் செய்து ஏரியாவினுடைய கவுன்சிலராக பதவி வகித்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குடும்பம் என்னதான் தாய்மாமனுடைய குடும்பம் கட்சியில் நிற்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் ஜெனி கொஞ்சம் ஊக்கப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாமாவினுடைய தாய்மாமனுடைய செயல்பாடுகள், உதவக்கூடிய எண்ணங்கள், இதுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த துணிச்சல் ஜெனியினுடைய மாமாவுக்கு பிடித்திருந்ததுனால ஜெனியும் தன்னை மாதிரியே இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஜெனியோட மாமாவும் அப்பாவும் ரொம்ப மரியாதைக்குரிய நபர்களாக தான் இருந்தார்கள். பரஸ்பரம் அன்பு அப்படிங்கிறது ரொம்ப மரியாதையுடன் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் ஜெனியினுடைய தாய் மாமா தன் தங்கை பெண்ணை தனக்கு மருமகளாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளார இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஜெனிக்கு மரியாதை, அத்தை மாமா அது மட்டும்தான் இருந்தது. திருமணம் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் இல்லை. ஸோ அதை அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜெனி வேலை தேடிக்கிட்டு இருக்க டைம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கால் வருது, அதாவது மகாலட்சுமி கிளாஸ்மேட்டுக்கிட்டேருந்து. நான் இந்த மாதிரி மாருதி ஷோரூமில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஒரு சிஸ்டம் ப்ராப்ளம் வருது, அதை எனக்கு கிளியர் பண்ணி கொடு ஜெனி அப்படின்னு ஃபோனில் ஜெனிக்கிட்டே கேட்குறாங்க. ஸோ ஜெனியும் ஓகே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெனி அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஜெனி மாருதி ஷோரூம் போகிறாங்க. ஸோ சிஸ்டம் எரரை கிளியர் பண்ணுறாங்க. ஸோ போய் அந்த ஒர்க்கை ஜெனி எடுத்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. உடனே மாருதி ஒர்க் ஷாப்போடைய ஜென்ரல் மேனேஜர் ஜெனியை கூப்பிட்டு இந்த ஒர்க்கை நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜெனியும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா 4 வீலர் காருக்கு இன்சூரன்ஸ் போடுறது ஆன்லைனில். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வெஹிக்கிளோட ஃப்ரண்ட்டு, ரியர் பொசிஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூஸை நம்ம சிஸ்டத்தில் என்ட்ரு பண்ணணும். இதுதான் அந்த ஒர்க்கு. அப்படி இன்சூரன்ஸ் ஸ்டேட்டஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஜெனி சிஸ்டத்தில். ஸோ சடனாக ஒரு நபர் வராரு. அவர் சம் டீட்டெயில்ஸ் கொடுத்து எனக்கு இதை ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு ஜெனியும் சிஸ்டத்தில் செக் பண்ணிவிட்டு அவருடைய டீட்டெயில்ஸை எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே ஜெனிக்கு ஒரு சவால். ஸோ போய் அந்த ஆஃபீஸ் போய் அவங்க 1 hour 2 hour தான் ஆயிருக்கும். அதுக்குள்ளேயுமே அடுத்த ஒரு சவால் வருது. அந்த கொடுத்த பர்சனோட இன்சூரன்ஸ் வண்டி நம்பர் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை ஜெனி கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, உங்களுடைய வண்டி நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கு, இதை நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உடனே பதிலுக்கு நீங்கள் தான் எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும், நீங்கள் சரியாக பார்க்கலையா அப்படின்னு ஜெனி கிட்டே கோவமாக பேசுகிறாரு. ஜெனி சொல்கிறாங்க, சார் நான் புதுசாக இப்போ தான் வந்திருக்கேன், எனக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியாது, நீங்கள் கொடுத்த காப்பிக்கு தான் நான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, பதிலளிக்கிறாங்க. பட் அவரை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை அந்த கஸ்டமர். பயங்கர ஹார்ஷாக பேசுகிறாரு. ஜெனிக்கு கோவம் வந்துடுது. ஸோ உடனே ஜென்ரல் மேனேஜரை போய் பார்த்துட்டு எனக்கு இந்த ஜாப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜெனி ஜென்ரல் மேனேஜர் கேபினுக்கு போகிறாங்க. அவரை மீட் பண்ணுற அதே டைம் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ ஜென்ரல் மேனேஜர் கன்சோல் பண்ணுறாரு ஜெனியை. இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு. அதே சமயம் ஜெனிக்கு ஃபோன் வந்தவுடனே ஃபோன் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஜாப் ஆஃபர், அதாவது காலேஜ்லேருந்து ஜெனிக்கு இப்போ ஆஃபர் வருது. அந்த ஃபோன் காலில் ஜெனி கேட்ட மாதிரி நீங்கள் கேட்ட லெக்சரர் ஜாப் உங்களுக்கு வந்துருச்சு, இமீடியட்டாக நாளைக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு காலேஜ்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜெனி அதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பி ஆகிட்டு ஜென்ரல் மேனேஜருக்கு தேங்க்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் ஷாப், மாருதி ஒர்க் ஷாப்லேருந்து வந்துடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம்.
ஸோ மாருதி ஒர்க் ஷாப் அப்படின்னாவே கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே ஜெனியை பார்க்குறாங்க. வித்தின் 1 டேயில் ஷீ காட் அனதர் ஜாப் அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. அதே சமயம் ஜெலஸாகவும் பார்க்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஜெனியை. ஜெனிக்கு தெரியாமலே ஜெனியை சம் அன்னோன் பர்சன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். நம்ம ஜெனி ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. ஸோ படிக்கிற காலத்துலேயும் சரி, வேலைக்கு போகிற காலத்துலேயும். ஸோ அதை வச்சு நிறையா ஈவ்டீசிங் அப்படிங்கிற அந்த கிண்டல் கேலிகள் அப்படிங்கிறத அவங்க வெளியில் பப்ளிக் பிளேசஸில் நிறையா ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு தெரியாமலே அந்த திருநங்கை குரூப்பு, திருநம்பிகள் குரூப்பு இவங்கெல்லாம் டீஸ் பண்ணுறது, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால, துணிச்சலாக இருக்கிறதுனால பையன் மாதிரி இருக்கியா 9 அப்படின்னு சொல்லி கிண்டல் கேலிகள் நிறைய பப்ளிக் பிளேசஸில் ஜெனி ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு தான் அழகாக இருந்தாலும் இதையும் கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஜெனி தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் ஏரியாவில் கொஞ்சம் பசங்க இருப்பாங்க. ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இந்த முரளி, சிவா இந்த பசங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சந்துரு, ராம் அந்த குரூப்போட டைப். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஜெனியினுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஏரியாவில் கிண்டல் கேலிகள் அப்படிங்கிறத அதிகமாகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஜெனி எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அந்த பசங்க ஜெனியை பார்த்தும் கொஞ்சம் கிண்டல் கேலிகள் ஈடுபட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சந்திராவோட ஃபேமிலியை பற்றி ஜெனிக்கு தெரியாது. ஸோ அவங்க என்ன பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது தெரியாது. எந்த கட்சிக்காரவங்க, எந்த ஜாதிக்காரவங்க, எந்த டீட்டெயில்ஸுமே ஜெனிக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அடுக்கடுக்காக ஜெனிக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த வீடியோவை வச்சுட்டு எங்கே போனாலும் பப்ளிக் பிளேசஸில் லுங்கி அப்படின்னு மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு வீடியோஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதை ஜெனியோட ஐடியிலேயே க்ரியேட் பண்ணி கிண்டல் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான உண்மையான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். From the bottom floor